2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தமிழ் மீடியா நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள் சமீபத்தில் வெளியிடப்பட்டு உள்ளன. இதில் நாம் தமிழர் கட்சியினுடைய வாக்கு வங்கி 20.8 விழுக்காடாக உயர்ந்து இருப்பது நாம் தமிழர் கட்சியினர் இடையே உற்சாகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஆய்வு 1,17,000 வாக்காளர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட கருத்துகளின் அடிப்படையில் முக்கிய அரசியல் கட்சிகளின் எதிர்பார்க்கப்படும் வாக்கு விகிதங்களை வெளிப்படுத்துகிறது. கணக்கெடுப்பின்படி டிஎம்கே கூட்டணி 39.6% வாக்குகளை பெற வாய்ப்பு உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே வேளையில் ஏடிஎம்கே 33.4% வாக்குகளுடன் இரண்டாவது இடத்தில் உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. என்டிகே 20.8% வாக்குகளை பெறக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் டிவிகே 4.3% வாக்குகளை பெறலாம் என்று கணிக்கப்பட்டுள்ளது. மற்ற சிறு கட்சிகள் மற்றும் சுயேட்சைகள் சேர்ந்து 1.9% வாக்குகளை பகிர்ந்து கொள்ளலாம் என்று அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த கருத்து கணிப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றமாக நாம் தமிழர் கட்சி தனது வாக்கு வங்கியை கணிசமாக உயர்த்தி இருப்பது கவனிக்கத்தக்கது. 20.8% வாக்கு விகிதத்துடன் 3வது இடத்தை பிடித்திருக்கும் என்டிகே கடந்த சில ஆண்டுகளில் தனது செல்வாக்கை விரிவுபடுத்தி வருவதை இது காட்டுகிறது. கட்சியின் தலைவர் சீமான் தலைமையில் என்டிகே தன்னை தமிழ் தேசியவாதத்தின் அடையாளமாக உருவாக்கி குறிப்பாக இளைஞர் மற்றும் மாற்றத்தை நாடும் வாக்காளர்களிடம் பிரபலமடைந்து உள்ளது. கடந்த 2016 தனது முதல் சட்டமன்ற தேர்தலில் 1.07% வாக்குகளுடன் தொடங்கிய இந்த கட்சி 2021 6.72 வரை உயர்ந்து 3வது இடத்தை பிடித்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் 8.22% வாக்கு வங்கியை அடைந்து தமிழ்நாட்டில் மாநில அங்கீகாரம் பெற்று அந்தஸ்தை அடைந்தது. இந்த முறை 20.8% என்ற உயர்வு கட்சியின் தனித்துவமான அரசியல் நிலைப்பாடு மற்றும் சமூக ஊடகங்களில் உள்ள பலமான அறிவிப்பு பிரச்சாரம் காரணமாக அமைந்திருக்கலாம். என்டிகே பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்காமல் தனித்து போட்டியிடுவதன் மூலம் திராவிட அரசியல் மற்றும் தேசிய கட்சிகளுக்கு எதிரான வாக்காளர்களை தனக்கு ஆதரவாக ஈர்த்துள்ளது. கட்சியின் தமிழ் மக்களுக்காக தமிழ் மக்களால் என்ற கொள்கை வேலைவாய்ப்பு, கல்வி மற்றும் பொருளாதார சுயநலனை வலியுறுத்துவதால் இளைஞர் மற்றும் நடுத்தர வகுப்பு வாக்காளர்களிடம் அதிக ஆதரவை பெறுகிறது. மேலும் பெண்களுக்கு சமமான பிரதிநிதித்துவம் அளிப்பது மற்றும் ஓட்டுக்கு பணம் கொடுக்க மறுப்பது போன்ற நடைமுறைகள் நேர்மையான அரசியலை நோக்கிய வாக்காளர் ஆதரவை அதிகரித்து இருக்கலாம். இருப்பினும் புதிய சின்னங்களை மக்களிடம் பிரபலப்படுத்துவதில் உள்ள சவால்கள் மற்றும் சில சர்ச்சைகள் இன்னும் கட்சியின் வளர்ச்சியை பாதிக்கும் காரணிகளாக இருக்கலாம். இந்த உயர்வு என்டிகேயை எதிர்கால தேர்தல்களில் முடிவுகளை தீர்மானிக்கும் சக்தியாக உருவாக்கும் வாய்ப்பை உருவாக்கியுள்ளது.